அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களுடைய ஜெப தேவைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் இலவசமாக தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக தேவ பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. நீங்கள் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் உடன் பங்காளிகளாக இருங்கள். உங்கள் நண்பருடனும் காணொளியை பகிர்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நீரங்களை உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும்படி அழைத்திருக்கின்றீர். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை அறிந்து இருக்கிறோம். நாங்களும் எங்களை உமக்குள் ஐக்கியப்படுத்தி வாழ கிருபை தாரும். இந்த நாட்களிலும் இந்த நேரங்களிலும் கர்த்தாவே, விசேஷமாக சரீர வியாதியிலும் மன வேதனையிலும் வைத்திய சிகிச்சை எடுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, கேன்சர் வியாதியினாலும் மன வியாதியினாலும் வேறு பல வியாதிகளினாலும் வேதனைப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கின்றோம். கர்த்தாவே, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் பேசுங்கள். கர்த்தாவே, இவ்வேளையிலும் ஒவ்வொருடனும் பேசி அவர்கள் இருதயத்தின் ஆறுதலை தாருங்கள். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தமாக அபரிதமாக ஆசீர்வதியுங்கள். கர்த்தாவே, இந்நாட்களிலும் நாங்கள் உலக சமாதானத்துக்காக வருகிறோம். இஸ்ரேல் யுத்தத்துக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, அதை அண்டியுள்ள நாடுகளுக்காக நாங்கள் வருகின்றோம். எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாவலையும் சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்கள். கர்த்தாவே, ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்துக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா அப்பாவி மக்களையும் பொதுமக்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, எங்கள் இந்திய நாட்டுக்காக, இலங்கை நாட்டுக்காக, ஆஸ்திரேலியா நாட்டுக்காக, கனடா, இங்கிலாந்து நாடுகளுக்காக நாங்கள் உம்முடைய கருத்திலே வருகின்றோம். பிரான்ஸ் நாட்டுக்காக வருகிறோம். உலகமெங்கும் இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக சங்கீதம் 15 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அருமையான வேத பகுதி. அன்பானவர்களே, சங்கீதம் 15 எடுத்து பார்த்தால் அது இரத்தின சுருக்கம் என்று நிச்சயமாக கூறலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இருக்கும் அத்தனை சத்தியங்களையும் இதில் உள்ளடக்கி இருக்கின்றது. தயவாக நீங்கள் சங்கீதம் 15 வாசியுங்கள், வாசித்து தியானியுங்கள். ஆம், தேவன் இன்னும் அளப்பெரிய சத்தியங்களை உங்களுக்கு புரிய வைப்பார். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சங்கீதத்தின் பின்னணி என்ன? தாவீது அரசன் ஆண்டவரின் உடன்படிக்கை பெட்டியை, பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை அவர் மீட்டுக்கொண்டு வருகின்றார். மீட்டுக்கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்துவிட்டு அவர் ஆண்டவர் அண்டை கேட்கின்றார். அங்கு ஆண்டுடைய பிரசன்னம் அங்கு வருகின்றது. அவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டுடைய பிரசன்னம் அங்கு இருக்கின்றது. ஆம், அவருடைய மகிமை அங்கு இருக்கின்றது. தேவ பிரத்யட்சமாக அவருடைய பிரசனம் அங்கு. எனவே தாவீது கேட்கின்றார். அவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவன் அங்கு ஆலயத்தில் அவன் சந்தோஷத்தினால் அவன், ஆண்டவரே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறுவான்?
அதற்கு ஆண்டவர் கூறும் மறுமொழிதான் சங்கீதம் 15. இது மனிதர்கள் பேசும் பேச்சல்ல, இறைவன் பிரத்யட்சமாக யார் ஆண்டவரின் பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவாக இங்கு கூறுகின்றார். இங்கு அழகாக கூறுகின்றார், உத்தமமாய் நடந்து நீதியை செய்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே, தன்னாவினால் புறங்கூறாமலும் அயலானுக்கு விரோதமாய் நிந்தை செய்யாமலும் இருக்கின்றான். இன்று நாங்கள் உத்தமமாய் ஆண்டவுடன் நடக்கின்றோமா? வேதத்தில் ஆதி ஆகமத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம், ஆதாம் ஏவாள் ஆண்டவுடன் நடந்தார்கள். அவருடைய பேரன் ஈனோக்கு ஆண்டவுடன் நடந்தார். இப்படியாக ஆண்டவுடன் பரிசுத்தமாக நடப்பதை அங்கு பார்க்கின்றோம். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? இதை ஆண்டவர் கூறுகின்றார். உத்தமமாய் நடந்து தோழனுக்கு அநியாயம் செய்யாமல். இன்று நாங்கள் புறம் கூறுகின்றோம், தோழனுக்கு அநியாயம் செய்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றோம், ஒருவேளை ஊழியக்காரர்கள் என்று கூட அழைக்கின்றோம், பெரிய பாஸ்டர்ஸ் என்று அழைக்கின்றோம். ஆனால் சொந்த சகோதரர்களுக்கு, சொந்த நண்பர்களுக்கு புறங்கூறி பொய்யை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நல்லவர்கள் என்று காட்டுவதற்கு மற்றவர்களை தீமையாக நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் நாமத்தை அவமானப்படுத்துவது தேவனின் நாமத்தை தூஷிப்பதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரனை பொய்யாய் குற்றம் கூறுவது தேவ ராஜ்யத்தை இடிப்பதாக இருக்கின்றது. அதை அறியாமல் நாங்கள் ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு புறங்கூறுகின்றோம். நாவினால் நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்கு என்ன தடையாக இருக்கின்றது என்பதை சற்று அறிய அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, சங்கீதம் 15 வாசிப்போம். அது ஒவ்வொருவருக்கும் தியானமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு ஒரு பரிசுத்த, ஒரு புனிதமான ஒரு உறவில் தாவீது கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை தாவீதுக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இறைவனுக்கும் தாவீதுக்கும் இடையில் நடக்கும் உரையாடல், சம்பாஷணை. இன்று அந்த உரையாடலை இறைவன் என்று எங்களுடன் பேசுகின்றார். ஆம், நாங்கள் எவ்விதமாக கைகளில் சுத்தமாக இருக்கின்றோமா? எங்கள் கைகள் இரத்தம் படிந்திருக்கின்றதா? பரிதானம் வாங்கி இருக்கின்றதா? மற்றவர்களுடைய இழிவான வருமானத்தை எமதாக்கிக் கொள்கின்றோமா? மற்றவர்களை மோசம் போக்கி அவர்கள் சொத்துக்களை எமதாக்கிக் கொள்கின்றோமா? சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, எவ்விதமான வாழ்க்கையில் இன்று நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சற்று நாங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவருடைய கூடாரத்தில் இன்று நாங்கள் தங்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், யார் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க முடியும் என்பதை தெளிவாக கூறுகின்றார். இங்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் புலம்புகின்றார். அவர் புலம்புகின்றார், நான் எருசலேம் வீதிகளெங்கும் சுற்றித் திரிகின்றேன், அங்கு எங்கும் உண்மை இல்லை, எங்கும் குற்றங்கள், சுயநலங்கள் அங்கு பணிந்து காணப்படுகின்றது. உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, தேவ பயம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் புலம்புகின்றார், இங்கு பரிசுத்தம் இல்லை. அங்கு தாவீது பரிசுத்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்த பொழுது அங்கு ஆண்டவர் கைகள் சுத்தமுள்ளவன் வாசம் பண்ண முடியும் என்று கூறுகின்றார். இங்கு எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எங்கும் உண்மை இல்லை, தேசம் முழுவதும் சுற்றி பார்க்கின்றேன், சகோதரர்களுக்குள் உண்மை இல்லை, அநியாயம், சுயநலம் அங்கு இருக்கின்றது, தேவ பயம் இல்லை. ஆண்டவர் புலம்புகின்றார், புலம்பி அழுகின்றார். தன் சொந்த பிள்ளை தன்னை விட்டு போனதைப் போல, இளையகுமாரனின் தந்தை அழுது புலம்பியதைப் போல ஆண்டவர் புலம்புகின்றார். இன்று அதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோமா? அன்பான சகோதரர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் கூற விரும்புகின்றேன்.
இது ஒரு பெரிய சத்தியம். இப்படி புலம்பிய ஆண்டவர் என்ன செய்கின்றார்? எருசலேம் தேவாலயத்தில் இருந்த தன்னுடைய பிரசன்னத்தை அவர் விட்டு வெளியே போக முற்படுகின்றார். ஏனெனில் அங்கு மனிதர்கள் மத்தியில் உண்மை இல்லை. இன்று ஆலயத்துக்கு செல்கின்றோம், நாங்கள் ஆலய வழிபாடுகளை லீட் பண்ணுகின்றோம், ஜெப வீரர்கள் என்கின்றோம், உதட்டில் உண்மை இல்லை, அநியாயங்கள் இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் ஆண்டவர் ஆலயத்துக்குள் இருக்க மாட்டேன் என்று வெளியே புலம்பி அவர் வெளியே செல்கின்றார். இந்த சத்தியம் அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. 2 மக்கெபேயரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1-8 வரை. மக்கெபேயரின் புஸ்தகம் அது எங்களுடைய ரோமன் கத்தோலிக்க வேதத்தில் இருப்பது. எங்களுடைய புரட்டஸ்தாந்து சபைகளில் அந்த வேதங்கள் இல்லை. எனவே மக்கெபேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 மக்கெபேயர் 2 அதிகாரம் 1-8 அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கூறுகின்றார், நீ இந்த உடன்படிக்கை பற்றியே ஆசாரிகளின் உதவியுடன் எடுத்து சென்று அங்கு யோர்தான் நதிக்கு அருகில் அதை மலையில் ஒளித்து வை. ஆம், அந்த மலையில் ஒளித்து வை என்பதை இங்கு தெளிவாக கூறுகின்றார். அந்த மலை நிம்போ மலை, நீபோ மலை என்ற மலையில் ஒளித்து வை. அதை எவரும் பார்க்க முடியாது. அதை ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறுகின்றார். என்னுடைய கிருபை மகிமை திரும்ப இஸ்ரவேலருக்கு வரும் பொழுது அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் 2 சாட்சிகளின் மூலம். இந்த ரகசியம் அநேகருக்கு தெரிவதில்லை. நாங்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பட்டியை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆம், அங்கு அது மறைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் மனுஷீக கண்களுக்கு. இது 2 மக்கெபேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 காணப்படுகின்றது. அந்த நீபோ மலையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. எவரும் அதை பார்க்க மாட்டார்கள். எப்பொழுது பார்ப்பார்கள்? ஆண்டவரின் கிருபை எருசலேம் மக்கள் மீது திரும்பி வரும் பொழுது 2 சாட்சிகள் அதை பார்ப்பார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய கிருபை திரும்பி வந்தது? 1948 திரும்பி வந்தது. அவர்கள் அங்கு தன்னுடைய நாட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏற வாய்ப்புகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20 ஆண்டவர் கூறுகின்றார், வாசல் படியில் நின்று தட்டுகின்றேன். அன்று எரேமியா 5 அதிகாரம் 1 அழுகின்ற தேவன் இன்று உங்கள் இதய கதவிலும் உங்கள் வாசல் படியிலும் தட்டுகின்றார். அன்று எருசலேம் தேவாலயத்தில் எருசலேம் வீதிகளில் ஆண்டவர் யார் உண்மையுள்ளவர் என்று தேடினார், எவரையும் காணவில்லை. இன்று நீங்கள் எந்த நாட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்கள் வாசல் படியில் ஆண்டவர் தட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் சத்தத்தை கேட்டு துறப்பீர்களா? அவர் உடன்படிக்கைக்குள் வருவீர்களா? அவர் உங்களுடன் போஜனம் பண்ண விரும்புகின்றார். அதுதான் உடன்படிக்கை, அதுதான் பரிசுத்த நெற்கருணை. சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்று நாங்கள் ஆண்டவரின் சாயலை, அந்த உடன்படிக்கையை எமதாக்கி கொண்டு அவருடைய மகிமையை, அவருடைய சாயலை சமுதாயத்துக்கு நாங்கள் கூற அழைக்கப்படுகின்றோம். இதை இங்கு பவுல் அப்போஸ்தலன் மிகவும் வேதனையாக தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்தில் அவர் கூறுகின்றார். 2 அதிகாரம் 3 அங்கு மிகவும் வேதனையுடன் அவர் கூறுவது என்னவெனில், இன்று சமுதாயத்தில் அநீதி இருக்கின்றது, எங்கும் சுயநலம் அங்கு மலிந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் பவுல் மூலம் கூறுகின்ற செய்தி, இன்று கடைசி நாட்களில் மக்கள் சுயநல பிரியரும் தற்பிரியரும் ஆண்டவரின் ஆதாயத்தை, இழிவான ஆதாயத்தை அவர்கள் தமதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இன்று ஆண்டவரின் நாமத்தை, பலத்தை எடுத்துக்கொண்டு அதன் பலனை மறுதலிக்கின்றவர்கள். இன்று எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ திருச்சபைகள்
கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் கிறிஸ்துவை திருத்துவத்தை மறுதலித்துக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, கிறிஸ்துவ என்ற பெயரில் கடைசி கால திருச்சபைகள் என்றும் இப்படி அநேக பெயர்கள் இருக்கின்றன. சற்று ஜாக்கிரதையாக அழைக்கப்படுகின்றீர்கள். உங்கள் வாசற்கதவை தட்டும் மக்கள் யார் என்பதை அறிந்து கதவை திறவுங்கள். அவர்கள் உங்களை புறம்பாக்கி கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் ஆக இருக்கின்றார்கள். எனவே உங்களை வஞ்சித்து நரகத்துக்கு இழுத்து செல்கின்றார்கள். சற்று ஜாக்கிரதையாக அழைக்கப்படுகின்றீர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தயவாக வாசியுங்கள். இன்று மக்கள் புறம் கூறுகின்றார்கள், சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் கூறுகின்றார்கள், நாவினால் இச்சகம் பேசுகின்றார்கள், தேவ சத்தியத்தை அதன் நாமத்தை பெலனாக எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கின்றார்கள். ஆனால் அது பெலனை மறுதலிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்று சுருக்கமாக கூறின் ஒரு கவிதையில் நான் கூறுகின்றேன். கதை கட்ட துன்மார்க்கர் துணிந்து விட்டால் மரியன்னை வாழ்விலும் களங்கமுண்டு. புனித மரியன்னை வாழ்விலும் களங்கமுண்டு. காப்பாற்ற பரிசேயர் துணிந்து வந்தால் கள்வன் பரபாஸ் வாழ்விலும் குற்றமுண்டு. நம் இயேசு வாழ்விலே குற்றமுண்டு. கள்வன் பரபாஸ் வாழ்விலும் நியாயமுண்டு. நம் இயேசு வாழ்விலே குற்றமுண்டு. ஆம், இன்று மனிதர்கள் கதை கட்டி இன்று இயேசுவையே சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கள்வர்களுக்கு நியாயம் கொடுக்கின்றார்கள். புனிதவதி மரியாளை களங்கம் பேசுகின்றார்கள். அது மாதிரி அதே போல இன்று தேவையற்ற கதைகள் சங்கீதம் 15 புறங்கூறாமல் அவர்களை பற்றி கூறும் அவதூறான கதைகளை கேட்காமல் இருப்பவர்கள்தான் பரிசுத்த பர்வத்தில் ஏறுவான். இன்று எங்கே நாங்கள் யாரை பற்றி குறை கூற முடியும் என்பதை கொசிப்பாக இன்று தொலைபேசியில் அனைவருக்கும் கூறிக்கொண்டு அவர்களை நாங்கள் தேவ ராஜ்யத்தை நாங்கள் இடித்து கொண்டிருக்கின்றோம். இன்று பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் ஏற அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இங்கு வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. அங்கு பரிசுத்த உடன்படிக்கை அங்கு பெட்டி திறக்கப்படுகின்றது. அங்கு பூலோகத்தில் ஒன்று இருக்கின்றது. அதன் உண்மையான சாயல், உண்மையான உடன்படிக்கை பரலோகத்தில் இருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இண்டியானா ஜோன்ஸ் என்பவர் ஒரு திரைப்படத்தை உருவாக்குகின்றார். அவர் ரேடியன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் தேடி தேடி கண்டுபிடிக்கின்றார். அவர் இங்கு மக்கபேயர் புஸ்தகத்தை வாசித்திருந்தால் அவர் அறிந்திருப்பார். திரைப்படத்தை உருவாக்கி இருக்கவே தேவையில்லை. எனவே இந்த தொலைந்த அந்த உடன்படிக்கை பற்றி, தேவன் உடன்படிக்கை பற்றி இன்று எங்கும் தேவையில்லை. உங்கள் இதயத்தில், உங்கள் இதயம் தேவனின் உடன்படிக்கையாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் இதயத்தில் வாசம் பண்ணுவார். அவருடைய பரிசுத்த பர்வத்தில் நாங்கள் ஏற முடியும். உடன்படிக்கை பற்றி முக்கியமானது, பரிசுத்தம் உள்ளது. அதற்கு மேலாக எங்கள் இதயத்தில் உடன்படிக்கை தந்திருக்கின்றார். இன்று நாங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக வாழாமல் சங்கீதம் 15 கூறப்படுகின்றபடி நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழுவோம். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றபடி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கூறுகின்றபடி கடைசி கால மாய்மால கள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இறக்காமல், பேர் போதகர்களாக இருக்காமல், பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காமல் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது சங்கீதம் 15 போல ஆண்டவருடைய பரிசுத்த பர்வத்தில் நாங்கள் ஏற முடியும். இன்று நீங்களும் நானும் இந்த பரிசுத்த பர்வத்தில் ஏற ஆண்டவர் வாய்ப்பு தருகின்றார், கரம் தருகின்றார். கரம் நீட்டி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி நண்பர்களே. தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து பரிசுத்த பர்வத்தில் நாங்கள் வாசம் பண்ணுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென்.